பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே நாமினி நம்முடையவர்கள் அல்ல அவரே நம் சரீரத்தின் சொந்தமானார் நாமினி நம்முடையவர்கள் அல்ல அவரே நம் சரீரத்தின் சொந்தமானார் வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம் பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம் பரிசுத்த ஜாதியாக தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே கர்த்தருடன் என்றும் இசைந்திருப்போம் அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம் கர்த்தருடன் என்றும் இசைந்திருப்போம் அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்றும் தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே கரைதிரையில்லா சபையாக கற்புள்ள கன்னிகையை போல கரைதிரையில்லா சபையாக கற்புள்ள கன்னிகையை போல இயேசுவுக்காக ஜீவிப்போமே என்றும் அவர் சித்தம் செய்திடுவோம் மணவாட்டியாகிடுவோம் இயேசுவுக்காக ஜீவிப்போமே என்றும் அவர் சித்தம் செய்திடுவோம்
மணவாட்டியாகிடுவோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் பிரசன்னம் விரைந்தேகிடுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் பிரசன்னம் விரைந்தேகிடுதே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோமே, நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடுவோம். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோமே, நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடுவோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13-14 வசனங்கள். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அன்பானவர்களே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை குறித்ததான ஒரு நோக்கமும் குறிக்கோளும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் ஒரு முறைத்தான் இந்த உலக வாழ்க்கையின் வழியாக நாம் கடந்து செல்லுகிறோம். ஆகவே நாம் ஏனோதானோ என்று வாழ்ந்து நாட்களையும் மாதங்களையும் நாம் வீணாக்கி விடக்கூடாது. அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் திரும்பி வராதென்று சொல்லி பழமொழி சொல்லுவார்கள். ஆகவே நமக்கு நோக்கமில்லாத வாழ்வு முகவரி இல்லாத கடிதம் போன்றது. இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் காற்றடிக்கிற திசையெல்லாம் செல்லுகிற மேகக்கூட்டங்களைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு முறை ஒரு வகுப்பில் உயர் அதிகாரி ஒருவர் வந்தார். அந்த உயர் அதிகாரி அந்த மாணவர்களை பார்த்து, நீங்கள் ஒவ்வொருவரும் எதிர்காலத்தில் என்னவாக வரப்போகிறீர்கள் என்று அந்த மாணவர்களை பார்த்து கேட்டார். அப்பொழுது ஒரு மாணவன் சொன்னான், நான் டாக்டராக விரும்புகிறேன். இன்னொருவன் நான் என்ஜினியராக விரும்புகிறேன் என்று சொன்னான். இன்னொருவன் நான் வக்கீலாக விரும்புகிறேன் என்று சொன்னான். இன்னொருவன் நான் ஆசிரியராக விரும்புகிறேன் என்று சொன்னான். இன்னொருவன் நான் இராணுவ அதிகாரியாக போகிறேன் என்று சொன்னான். இன்னொருவன் நான் காவல்துறை அதிகாரியாக போகிறேன் என்று சொன்னான். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்து கொண்டே இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு மாணவன் எழும்பி, ஐயா, நான் ஒரு பஸ் டிரைவராக விரும்புகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அவன் இன்னும் சொன்னான், நான் முன்னாடி உட்கார்ந்து எனக்கு பின்னாடி எல்லாரையும் உட்கார வச்சு நான் அவர்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னான். அப்பொழுது அந்த உயர் அதிகாரி கைகளை தட்டி அவனுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய விசுவாசிகளிடம் உங்களுடைய எதிர்கால நோக்கம் என்ன என்று சொல்லி கேட்டால், ஒருவேளை அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பரலோக ராஜ்யத்தில் பங்கடைய வேண்டும் என்றோ, அல்லாட்டி நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்றோ ஏதாவது ஒன்றை சொல்லக்கூடும்.
அன்பானவர்களே, ஆனால் தாவீது பாருங்க, சங்கீதம் 23:6 சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன் என்பதே அவருடைய வாஞ்சையாக இருந்தது. அன்பானவர்களே, கர்த்தராகி இயேசு பாருங்க, கழுதையின் மேல் பவனி வந்தபோது ஆண்டவராகி இயேசு ஏறி வந்த அந்த கழுதைக்கு பாருங்க அமோக வரவேற்பு இருந்தது. அந்த கழுதை போன திசையெல்லாம் அந்த கழுதைக்கு பயங்கரமான ஒரு மரியாதை, ஒரு கனம் இருந்தது. அந்த கழுதை நடந்து சென்ற திசையெல்லாம் ஜனங்கள் தங்கள் துணிகளை கீழே விரித்தார்கள், மரக்கிளைகளை தரித்து பரப்பினார்கள். அந்த கழுதை சாதாரண தரையில் நடக்கவே இல்லை. ஆனால் அந்த கழுதை ஒருவேளை என்னால் தான் எனக்கு இவ்வளவு கனம் கிடைக்கிறது என்று நினைத்து அந்த கழுதையின் மேல் ஏறி இருந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே அந்த கழுதை கீழே தள்ளி விட்டிருக்குமானால் என்ன நடந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அந்த மரக்கிளைகளை தரித்து பரப்பினவர்கள், துணிகளை விரித்தவர்கள், அவர்களே தான் அந்த கழுதையை அடித்து கொண்டிருப்பார்கள். அன்பானவர்களே, இயேசு நம்மில் அமர்ந்திருப்பதனால் மாத்திரமே நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் சகலமும் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கர்த்தராகி இயேசுவை நாம் மறந்து போனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறிப்போகும். ஒரு நாள் நாமும் கட்டப்பட்டிருந்தோம் என்பதையும், நாம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒருவராலும் விரும்பத்தகாதவர்களாய் இருந்தோம் என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. இப்பொழுது நாம் காணுகிற இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் கடந்த காலத்தில் நாம் அனுபவித்த ஆசீர்வாதங்கள், இனி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவால் தான் உண்டாயிருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தராகி இயேசு நமக்குள் இருந்தால் அவர் நிச்சயமாக நம்மை பாதி வழியில் விட்டு செல்லுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை புதிய எருசலேமுக்கும் நம்மை சீயோனுக்கும் அழைத்து செல்ல விரும்புகிறார். ஆகவே தான் உபாகமம் 31:8 சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டான் என்றார். பாருங்க, 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவன் எப்போதுமே பெருமையே பேசுவான், பெருமையான காரியங்களே செய்வான். ஆனால் இன்னொரு நண்பன் மிகவும் தாழ்மையானவன், மற்றவர்களுக்கு உதவி செய்து அவன் தாழ்மையாகவே இருந்து உதவி செய்வதில் முன்னிற்பவன். அதனால் இந்த 2 நண்பர்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நன்றாக சென்று கொண்டிருந்தது. இப்பொழுது அவர்களுக்கு இடையில் ஒருவன் குறுக்கிட்டான். அப்பொழுது அந்த தாழ்மையாய் சொல்லுகிற அந்த நண்பனை பார்த்து அவன் சொல்லுகிறான், குட்ட குட்ட குனிகிறவன் மடையன் என்று சொல்லி அந்த பழமொழியை அவனுடைய காதில் போட்டு விட்டான். இப்பொழுது இந்த 2 நண்பர்களுக்கிடையே ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அன்பானவர்களே, தாவீது சவுல் 2 பேருடைய குணங்களுமே வித்தியாசமானது. சவுல் எப்பவுமே பெருமையாக இருக்க நினைப்பான். சவுல் இஸ்ரவேலின் ராஜா என்கிற ஒரு பெருமை அவனுக்குள் இருந்தது. பாருங்க, அவனுக்கு மேலே தேவன் ராஜாவாய் இருக்கிறார் என்பதை கூட அவன் மறந்து போனான். ஆனால் தாவீது அப்படி அல்ல. தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் அவன் ஆடுகளையே மேய்த்து வந்தான். தன்னை அபிஷேகம் பண்ணுகிற தேவனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை அவன் விரும்பி தன்னை முழுவதுமாக கர்த்தருடைய கரத்தில் அவன் அர்ப்பணித்தான். பாருங்க, தாவீதின் மேல் எரிச்சல் அடையாமல் இருப்பதற்கு அந்த சவுலால் முடியவில்லை. ஆனால் தாவீது ஒவ்வொரு நேரமும் தன்னை மிகவும் ஜாக்கிரதையாய் சவுலோடு சண்டை வராதபடிக்கு அவன் பார்த்து கொள்ளுவான். சவுல் எரிச்சல் அடைகிறதை கண்டு தாவீதும் அதுபோல் எரிச்சல் அடைந்திருந்தால் மிகப்பெரிய யுத்தமே அன்றைக்கு நடந்திருக்கும். ஆகவே தேவனை நம்பி தாழ்மையாய் நடந்து கொள்வதையே அந்த தாவீது விரும்பினான். பாருங்க, அவன் தானே உயர்த்துவதை விட, தன்னால் உயர்த்தப்படுவதை விட தேவனால் தான் உயர்த்தப்பட வேண்டும் என்பதையே அந்த தாவீது எப்பொழுதும் விரும்பினான். அன்பானவர்களே, அந்த தாவீதுக்குள் காணப்பட்ட அந்த தாழ்மை இன்று நமக்குள் காணப்படுகிறதா? நாம் பொறுமையாய் இருக்கிறோமா? அல்லது நாம் பெருமையானவைகளை நாம் பேசுகிறோமா? தேவன் நம்மை உயர்த்தும் வரை அவருடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்கிறோமா? பாருங்க, பெருமை எரிச்சலை வளர்த்து அது பகையை உண்டு பண்ணும். ஆகவே நமக்குள் தாழ்மையின் ஆவி இருக்குமானால் நாம் பிறர் வாழ்வை கெடுக்காமல் எல்லாரையும் நாம் ஒன்று போல
எல்லாரோடும் நாம் சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, நீதிமொழிகள் அதைத்தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. பாருங்க, சொத்துக்களா சொந்த பந்தங்களா என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை ஆபிரகாமுக்கு ஏற்பட்டது. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பரும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பரும் அருகருகே கூடாரம் போட்டிருந்தார்கள். திடீரென்று அவர்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த வாக்குவாதம் இத்தனை நாட்களும் ஒற்றுமையாய் இருந்த அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த வாக்குவாதம் முற்றி அது பெரிய பூகம்பமாய் வெடிக்கப் போகிறதா என்று பார்த்தால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. அந்த ஆபிரகாம் அந்த லோத்து விடத்தில் தாழ்மையோடு சொல்லுகிறார். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில்? பாருங்க, உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஆபிரகாமை வேதம் அநேக இடங்களில் சுட்டி காட்டி இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் நிலையானதல்ல, நாளைய தினம் நம்முடையதல்ல. அப்படி இருந்தும் நாம் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவுகளிடத்தில், நம்முடைய சபைகளிடத்தில் நாம் மிகப்பெரிய போர்க்களத்தையே நாம் உருவாக்கி விடுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நாம் ஆபிரகாமை நினைத்து நாம் விட்டு கொடுத்தோமானால் தேவன் நம்மை பயங்கரமாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு நாள் சாவி சுத்தியலை பார்த்து கேட்டது, உன்னை விட நான் எவ்வளவு பலமுள்ளவனாக இருக்கிறேன், ஆனால் என்னால் இந்த சின்ன சாவியை திறக்க முடியலை, நீ இவ்வளவு எளிதாக திறந்து விடுகிறாயே, அது எப்படி என்று கேட்டது. அப்பொழுது அந்த சாவி சொன்னது, என்னை விட நீ பலசாலி என்பது உண்மைதான், ஆனால் நீ அந்த பூட்டை திறக்கும்போது நீ அதனுடைய தலையில் அடிக்கிறாய், நானும் அதனுடைய இருதய